ஸோ கேன்வாங்கிறது பேசிக்காக ஒரு எடிட்டிங் டூல் சொல்லலாம். இப்போ ஃபோட்டோஷாப்புங்கிறது ஃபோட்டோ எடிட்டிங். பட் கேன்வாவில் பற்றி பார்த்தோன்னா நீங்கள் டிசைன் எலிமெண்ட்ஸ் என்னென்ன பண்ணணுமோ உங்களுக்கு டாக்குமெண்ட் பண்ண முடியும், ப்ரெசன்டேஷன் பண்ண முடியும், வீடியோ எடிட்டிங் பண்ண முடியும், தம்ப்நெயில் பண்ண முடியும், இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணுறதுக்கான டிசைன் கண்டென்ட் எல்லாமே பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் கேன்வாங்கிறது. ஸோ canva.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதில் வந்து பெய்ட் சர்வீசஸ் இருக்குது, ஃப்ரீ அக்கௌண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு உள்ளார வரதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுங்கிற அவசியம் இல்லை. பட் இதில் வந்து ஒரு வீடியோ வந்து நீங்கள் வீடியோக்கு ஒரு தம்ப்நெயில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து மந்த்லி வந்து 500 சார்ஜ். உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க, உங்களுக்கு ஸ்கில் டெவலப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அது மூலிமா ஏர்ன் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு கேன்வா லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேன்வா மூலிமா எப்படி ரெவன்யூ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு பார்ட் டைமில் ஒரு ஹசில் பண்ணணும், ஏதோ ஒரு இன்கம் ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டூல் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியாமல் இருக்குன்னா கண்டிப்பாக டூல் நீங்கள் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ரெவன்யூ ஜெனரேட் பண்ணலாம். இப்போ நான் தீம் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், சரியா? இப்போ இந்த தீம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ கேன்வா மூலம் வீட்டில் இருந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோக்கான தம்ப்நெயில இதெல்லாம் டிசைன் பண்ண எப்படி பண்ணுங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். பேசிக்காக ஒரு கான்செப்ட், நமக்கு ஒரு கான்செப்ட் பிடிச்சிருக்கு, இந்த ஐடியா பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் கான்செப்ட், அதாவது கலர் பேசிக்காக வந்து ஒரு ஃபாண்ட் ஸ்டைலு, ஒருக்கான கலரு, ஒரு இமேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பஸ்ட்டு அதை செலக்ட் பண்ணணும், சரிங்களா? இப்போ நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் எந்த விஜயமாக செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஃபஸ்ட்டு ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த காப்பிலேருந்து நம்ம இது இங்கே மூவ் ஆகிறோம். இதில் என்ன பண்ணால் எனக்கு பிடிச்சது வந்து இந்த கலர் ரெட், அந்த எல்லோ கலரு, அடுத்து வந்து ரெட் போல்டு ஹைலைட் ஆகிருக்கு, இங்கே இருக்குது. ஸோ இந்த சப்ஸ்கிரைப் இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டேன். இங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ண மாதிரி இருக்கணும். இங்கே வந்து பெரிய லெட்டர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே நிறைய இன்ஃபர்மேஷன் போட போகிறோம் அது இல்லாமல். ஸோ என்ன பண்ணால் எனக்கு வந்து இந்த பர்சன் ரிமூவ் பண்ணணும், சரிங்களா? ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இது மாதிரி பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் போகணும். எலிமெண்ட்ஸில் இது மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்கும். ஃபோட்டோஸ், இமேஜஸ், வீடியோஸ் கூட கிடைக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் ஹேட்ஸ்னு சர்ச் பண்ணுறேன், சரிங்களா? இதில் வந்து ஒரு ஃபோட்டோவில் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இது மாதிரி நிறைய கிடைக்கும். ஸோ இதில் எனக்கு வந்து இந்த கலருக்கு செட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் செட் ஆகிடுச்சு. ஸோ இதை செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இதில் வந்து இமேஜ் பேக்ரவுண்ட் இல்லாமல் இருக்குது. ஒரு வேளை நான் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன்னா இப்போ எனக்கு பேக்ரவுண்டு இங்கே வந்திருக்கும். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணால் ஈஸி. பேக்ரவுண்ட் ரிமூவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக். இதுவே நீங்கள் ஃபோட்டோஷாப் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும் இது நீங்கள் பண்ணுறதுக்கு. பட் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த சாஃப்ட்வேர் ஏஐ மூலிமா நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இது ப்ரோ வெர்ஷன், அதாவது பே பண்ணால் யூஸ் பண்ண முடியும். பட் நீங்கள் இதை பே பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இது எப்படி ஃபீச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து இமேஜ் வழங்குது, மணி ஹைலைட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து மணி எப்படி சர்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு மோஸ்ட்லி டாலர் சிம்பிள் வரும். நமக்கு இந்தியன் மணி வேணும். ஸோ நம்ம இந்தியன் ருப்பி அப்படின்னு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ண ஆட்டோமேட்டிக் இந்தியன் ருப்பி வரும். இப்போ நான் செலக்ட் பண்ணது ஒரு லம்பா. ஸோ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் எனி இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுறேன். இந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் மாதிரி ரிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக் பேக்ரவுண்ட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் செட்டாக எடுத்து பாருங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ கேன்வா இந்த லோகோ எக்ஸாக்டாக எடுத்துருக்கு. இப்போ எனக்கு ஒரு பிராண்ட் வந்து வேணும். அந்த பிராண்ட் லோகோ அப்படியே எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுவோம். பிராண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ அது என்ன பிராண்ட் ஃபெட்ச்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த பிராண்ட் நேம் சொல்கிறோமோ அது பிராண்ட் நேம் கண்டுபிடிச்சு சொல்லுவோம். இப்போ வந்து நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவோம், சரிங்களா? கூகுளோட எக்ஸாக்ட் கலர் எக்ஸாக்ட் லோகோ எனக்கு வந்துடும். இது இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் காட்டுறேன். ஸோ நான் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆக்சுவலாக அதை நிறைய ஹைட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதில் கியூஆர் கோட் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், நிறைய பேருக்கு லோகோஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஃபுல்லாக ரிவீல் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே பிளர் பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் கேன்வா அப்படிங்கிற சாஃப்ட்வேர் கற்றுக்கிட்டிங்கன்னா ரெவன்யூ ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் கிடைக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ண முடியும். ஒரு டேட்டா ஸ்டடி பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி ஏன்னா ஏஐ இருக்குது. இது மூலிமா இந்த கேன்வாங்கிறது ஒரு டிசைன் சாஃப்ட்வேர் மட்டும் கிடையாது. இதுக்குள்ளே நிறைய ஆப்ஸ் இருக்குது. அது நீங்கள் வந்து பெய்டு வெர்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும். நான் நிறைய யூடியூப் சேனலுக்கு வந்து தம்ப்நெயில் பண்ணிகிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோகோஸ் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். இன்னும் வீடியோஸ் கூட பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் பயன்படுத்தி தான் பண்ணுறது. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எப்படி ரெவன்யூ ஏர்ன் பண்ணுறது, என்னுடைய பேஜில் வந்து நான் எப்படி இது மூலிமா கிளைண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.